ஏன்னா நம்ம எவ்வளவுதான் வந்து களி சாதம் வச்சிருந்தாலும் கூட வரவேற்பு கொடுத்து முக மலர்ச்சியோடு அந்த உணவை அழிச்சா தான் பசி தீருமா. அப்படி முகம் கடுத்து போய் என்ன இவன் இந்த நேரத்தில் வந்துட்டானே, நாம சாப்பிட வச்சிருந்ததை இவனுக்கு வந்துட்டேன் இவனுக்கு கொடுக்குறதா அப்படின்னு முகம் கடுப்போடு கொடுத்தோம்னா அது பசி தீருமா. அந்த வகையில் அருமையான வரவேற்பு பெருமையான உபசரிப்பு இருந்தாலும் கூட நான் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றேன், எதற்காக வந்திருக்கின்றேன் விவரத்தை என சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த வகையிலே அருகாமையில் இருக்க குண்டின் மீது குடிதான் என்னுடைய இருப்படும். தந்தன் பேரோ பரம விடுவன் தாயோ தடை முடிந்த போல் சடச்சி என் பெயரோ ராஜகுமார விடுவன். இப்படி அற்புதமான வேடுவர் குலத்தில் பிறந்தான். காலையிலிருந்து காலக்கடனை முடித்து தாய் தந்தேற்று விடைபெற்று புறப்பட்டேன். வேட்டைக்கு வருகின்ற மார்க்கத்தில் அற்புதமான மாலை கனி தொடுத்தால் காயமுறும், மலை விரித்தால் வாட்டமுறும், குழி விரித்தால் ஊனம் என சிந்திக்கலானேன். சிறப்பான அம்சம் கொண்ட அந்த மானை கட்டி அணைச்சு கையால பிடிக்கணும், கையால பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசையினால பிடிப்பதற்காக அருகில் சென்றேன். மானாகப்பட்டது எமனை கண்டு அஞ்சு எழுந்து ஓட ஆரம்பித்தது. மானோட நானோட நானோட மானோட மானோட நானோட நானோட மானோட மானோட நானோட இப்படி ஓடி வருகின்ற நேரத்தில் எதிர்பட்டது தாங்களுடைய திணைச்சோலை. தாவி குதித்தது மான். எட்டி பிடிக்கின்ற நேரத்தில் தாங்களுடைய அண்ணனாகப்பட்டவர் தடுத்து நிறுத்தி விட்டார். தாங்கள் அண்ணன் மட்டும் தடுக்காதிருந்தால் மானை பிடிக்காது விட்டு இருக்க மாட்டேன். என்னுடைய மானுடைய சிறப்பை கூறுகிறேன், கேளுங்க. ஏப்பா குறையுதுப்பா, ஏன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட்டி வைங்க. விளையத்தினை பயிர் சிறப்பாக வேண்டி காத்திடும் பொறுப்பாக கலவியான உண்பாக இந்த சரிதையை சொல்வேன் பகுப்பாக. விளையும் தினை பயிர் சிறப்பாக வேண்டி காத்திடும் பொறுப்பாக அழகில் சிறந்திட்ட ஒரு மானை நான் ஆடும் வேட்டையில் கண்டேனே. அழகில் சிறந்திட்ட ஒரு மானை நான் ஆடும் வேட்டையில் கண்டேனே. கழுவி அதை தொட செல்கிறேனே, அது ஆதி வனப்புகனே. எடனும் வந்தேன் நிறைவாக வேட்டையும் ஆடுது கனகா. எத்தனையோ மான்கள் இருந்தாலும் இதுபோல் எங்கும் நான் கண்டதில்லையே. எத்தனை மான்கள் இருந்தாலும் இதுபோல் மானை கண்டதில்லை. அடைய சுடர் போல் மானோமா அடைய வேண்டும் நானும். அடைய சுடர் போல் மானோமா அடைய வேண்டும் நானும். உலகம் பிறந்தது எனக்காக. ஓடும் நதிகளும் எனக்காக. அன்று ஒரு நேரத்தில் பிரம்மனுக்கும் என்ன பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி. இப்ப யாரு பெரிய ஆளு, யாரு பெரியாளு இருவர்ல யாரு பெரிய ஆளு, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, ஆமா. இப்படி ஒரு போட்டி வந்துருச்சு. அப்ப போட்டி வந்தவுடனே ரெண்டு பேரும் எங்க போறாங்க, மும்மூர்த்திக்கும் மூத்த கடவுள் யாரு சிவபெருமான் போறாங்க. பிரம்மன் நான் தான் பெரிய ஆளுங்கிறாரு, விஷ்ணு பகவான் தான் பெரிய ஆளுங்கிறாரு. அப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி. அப்ப சிவனாகப்பட்டவர் சொல்றாரு, பிரம்மனுக்கு கூப்பிட்டு என்னுடைய தலை முடியை பார்த்து வர வேண்டும் அப்படின்னாரு. விஷ்ணு என்ன சொன்னாரு, மகாவிஷ்ணுவே என்னுடைய அடியை பார்க்க வேண்டும். அடியை பார்த்து வந்தால் யார் முதலில் பார்த்து வருகிறீர்களோ அவர் தான் பெரிய ஆளு அப்படின்னாரு. அப்ப சிவனாகப்பட்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, விஸ்வரூபம் எடுக்கிறாரு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் வானுக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. அப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது பிரம்மனாகப்பட்டவர் என்ன பண்றாரு, அன்னப்பச்சியில அவருடைய வாகனம் அன்னப்பச்சி வாகனத்துல மேல் நோக்கி பறந்து போய்கிட்டே இருக்கிறாரு. கண்டுபிடிக்க முடியல. அதே போல பிரம்மன் என்ன பண்றாரு, மகாவிஷ்ணு என்ன அவதாரம் எடுத்தாரு, வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைஞ்சிக்கிட்டே போறாரு. பாதத்தை காண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பிரம்மன் வந்து அதாவது வந்து சதா மகடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அவர் அன்னப்பச்சையாக மாறி அவர் போயிட்டே இருக்காரு. மேல் நோக்கி போயிட்டு இருக்காரு. பாதத்தை பார்ப்பதற்காக மகாசுரன் வந்து வாமன அவதாரம் எடுத்து போறாரு. அப்ப என்ன பண்றாரு,
ஆனா விஷ்ணு பகவான் வந்து பார்க்க முடியலை, தாங்களுடைய திருவடியை காண முடியவில்லை அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு, உண்மையை சொல்லிடுறாரு. ஆனா பிரம்மனுக்கு அப்படி இல்லை, தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஆணவத்தோடு காட்டணும் அப்படிங்கிறதுனால மேல் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. சிவனுடைய தலைமுடியிலிருந்து ஒரு தாளம்பூ ஆகப்பட்டது அப்படியே மேல இருந்து நலிவு வருது. இன்னைக்கு போக முடியும், போய்கிட்டே இருக்கிறாரு, காண முடியல. அப்ப அந்த தாளம்பூவை கேட்கிறாரு, நீ எங்க இருந்து போற அப்படின்னு. நான் சிவனுடைய தலையிலிருந்து உதிர்ந்து வருகிறேன் அப்படின்னு. ஒரு பொய் சொல்றியா எனக்காக? ஏங்க எனக்காக ஒரு பொய் சொல்லுங்க. என்ன பொய்? சிவனிடத்துல யாரு பிரம்மா கேட்கிறாரு, அது தாளம்பூ கிட்ட. சிவனிடத்துல வந்து ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லணும், சின்ன பொய், பெருசெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லணும்? பிரம்மதேவன் என்னை எது தாளம்பூவை சிவனுடைய தலையில் இருந்து தான் எடுத்து வந்தேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னாரு. எவ்வளவோ மறுக்கு, தாளம்பூ ஆகப்பட்டது மறுக்குது. இருந்தாலும் இவர் கேட்கிற மாதிரி இல்ல, ரொம்ப பணிஞ்சு கேட்கிறாரு. சரி போனா போதே, ஒரு தடவை தானே, அப்படி ஒரு தடவை தானே, என்ன ஒரு பொய் தானே சொல்ல போறேன் சின்னதா, இதனால என்ன வந்துருது அப்படின்னு சிவனிடத்துல போய் தாளம்பூ ஆகப்பட்டது பொய் சொல்லுச்சு. என்னை தாங்களுடைய சடாமுகத்திலிருந்து தான் எடுத்து வந்தார் பிரம்மதேவன் அப்படின்னு. ஏன்னா சிவனுக்கு தெரியாதா? சிவன் பாக்குறாரு. அப்படியா? தாளம்பூவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? ஏய், பொய் சொன்ன காரணத்தினால் உமக்கு என்ன, எந்த ஆலயத்திலும் சுவாமிக்கு நீ சூட்டப்பட மாட்டாய் அப்படின்னு தாளம்பூவுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. பிரம்மதேவனுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு? உனக்கு உருவமே இல்லாம போகட்டும், பூலோகத்துல எங்குமே உருவம் இல்லாம போகட்டும், வழிபாடு இருக்காது, சிலை இருக்காது, கோவில் இருக்காது அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. ஏன்னா ஒரே ஒரு பொய் சொன்னதுனால. நீங்க மாடு நான் வந்துச்சுன்னு சொல்றேன்ல, நீங்க வல்லேன்னு சொல்றீங்க பாருங்களே, அதுக்கு தான் இது. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய பார்வை மேல் நோக்கி பார்க்கக்கூடியது. ஏன்னா பறவைகள் மேல் நோக்கி வரக்கூடியது. அதை நீங்க என்ன கவன் மீது என்ன கல்லால் அடிக்காம சொல்லால் விரட்டுறோம். அதுல என்ன வச்சு வீசுறீங்க? தேனும், அதாவது திணைமாவை பிசைஞ்சு கவன்ல வச்சு ஆளோலம் சோ என்று. என்ன காரணம்? பறவைகள் வந்து திணையை சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால. திணையை வந்து எச்சம் படக்கூடாது, எச்சம் படக்கூடாது, எச்சிலும் படக்கூடாது. அதனால நீங்க வைத்திருக்கக்கூடிய கவன் மீது அந்த திணை மாவை வச்சு இப்படி எரியும் போது அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு போயிடும். பறந்து வரக்கூடிய பறவை அப்படியே அந்த கவன் அப்படியே சுழட்டி எரியும் போது இந்த மாவாகப்பட்டது அப்படியே பறந்து போகுமா? பறந்து போகக்கூடிய மாவை பறந்து வரக்கூடிய பறவைகள் வந்து சாப்பிட்டு பசி ஆறி போயிடும். அதனாலதான் கல்லால் அடிக்காம சொல்லால் பசியில் வரக்கூடிய பறவையை பசியை அமர்த்தி நாங்க விரட்டுவோம். ஆனா ஒரு விஷயம், பறவைகள் மேல் நோக்கி வருது இல்லையா? சரி. விலங்கினம், மான் அப்படிங்கிறது விலங்கினம். சரி. அது எப்படி வரும்? அது கீழ் நோக்கி வரும். உங்களுடைய பார்வை? எங்க பார்வை எப்படின்னா, இங்க எதுக்காக வந்து நிக்கிறோம்? காவல் பார்ப்பதற்காக வந்து நிக்கிறோம். இருங்க விடுவரே, காவல் பார்க்க, திணைக்காவல் பார்க்க வந்து நிக்கிறோம். இருங்க, அதாவது எங்க பார்வை வந்து மேல் நோக்கி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஏன்னா 6 கண்கள் இல்லையா? என் அண்ணன் இருக்காரு, என் தோழி இருக்கா, நான் இந்த இடத்துல பறன் மேல் நின்று ஆளோலம் என்று குரல் கொடுக்கும்போது எந்த மிருக ஜீவன் இங்க வராது. ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா பார்வைகள் வந்து ஏன்னா கண்ணுங்கிறதோட காவல் காக்கக்கூடிய இடம். அதனால எங்க பார்வை வந்து பல இடமும் வந்து இருக்கும். அதனால உங்க மான் இங்க வராது, வர வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கிறதுனால என்ன அழகா தெரிவிச்சிங்க. மானத்தேடி வந்து அப்படின்னு மான்வேகமா மனவேகம். வந்தார வாழ வைப்பது வண்டமிழ்நாடு, வந்தாரே வாழ வைப்பது வண்டமிழ்நாடு. செந்தமிழ் நாடுன்னு போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே. தேனையா ஊத்துனாங்க? தேனை ஊத்த முடியுமா? தேன் போன்ற இனிமையான மொழி பேசுவதற்கு என்ன படித்தாயா படித்தாயா படித்தாயா, படித்தேனே படித்தேனே படித்தேனே. இந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தை கேட்ட உடனே காது தித்திக்கிறது போல இருக்குமா? பொதுவாக வந்து நாடு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது, நாம என்ன நாட்டுக்கு கொடுக்கணும். இன்னொரு விஷயம், மணலை தோண்ட தோண்ட ஊத்து எடுக்கு, நீர் சுரக்கும். ஆமா, பல நூட்களை புத்தகத்தை படிக்க படிக்க நல்ல அறிவு வளரும். அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கோவில் ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா அது விளக்கேத்துறதுக்கு எண்ணெய் வேணும், திரி வேணும், அப்புறம் என்ன விளக்கு வேணும். அப்போ வேணும், எண்ணெய் வேணும், திரி வேணும், அதை பொருத்துவதற்கு கொட்டி வேணும், குச்சி வேணும் இல்ல? அப்போ எண்ணெய், திரி, எண்ணெய், திரி, எண்ணெய், திரி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எண்ணெய் திருத்து, எண்ணெய் திருத்து, கடைசியில் வந்து தீங்கிற வார்த்தை வருது இல்லையா? அப்ப எண்ணெய் திருத்து, அதாவது திரி, நெய், தீபம், எண்ணெய் திருத்து, எண்ணெய் திருத்து, எண்ணெய் திருத்து, எண்ணெய் திருத்து அப்படின்னு சொல்லி வருமா? அதே
அறிவுல தன்னைத்தானே திருத்திக்கணும் இல்லையா? அடுத்தவர்கள் சொல்லி நம்ம வந்து திருந்த கூடாது. நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. அப்ப நம்ம அறிவை வச்சு அதை பயன்படுத்த வேண்டும். அப்படிங்கிறதுனால மானுங்கிறீங்க. உங்க மானுங்க வரல. காரணம் எப்படின்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலத்திலையும் எந்த நிலத்துல மான்வாழம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. மான் வாழக்கூடிய நிலமோ முல்லை நிலம், இது குறிஞ்சி நிலம். காடு திணைக்காடு, திணை என்றால் சொன்னைகள் இருக்கும். சொன்னைகள் பட்டுச்சு அப்படின்னா அரிப்புகள் ஏற்பட்டுரும். அப்படி இருக்கும்போது உங்க மானுக்கு வருமா? வர வாய்ப்புகள் இல்லை. இப்போ நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையில இருந்து எங்க வந்திருக்கீங்க? வேள்விமலைக்கு வந்திருக்கேன். வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு எவ்வளவு காதவழி? அதாவது 20 காதம். ஒரு காதம் அப்படின்னா எத்தனை மைல்? 10 மைல். அப்ப 20 காதம் அப்படின்னா 20 10 200 மைல். அப்ப நீங்க மானை எங்க பார்த்தீங்க? வெள்ளிமலை சாரல்ல தான் பார்த்தேன். இங்க தான் பார்த்தேன். நிறைய பேர் வெள்ளிமலையில பார்த்தங்க வாங்க கிடையாது. நான் இங்கே தான் பார்த்தேன். ஏங்க, அதாவது நீங்க மானை பார்த்தீங்க. மானை பார்த்தோம்னு சொல்றது அப்பட்டமான பொய்யுங்க. ஏன்? மானை பார்த்திருந்தா பிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு. ஒன்னத்தான் தேடி வந்தேன். என்னது? ஒன்னத்தான் தேடி வந்தேன். ஓனா போடுறீங்களா ஊனாவை போடுறீங்களா? நான் வந்து ஓனா போடுறேன். நீங்க ஊனா போடுறீங்களா? நீங்க அதை போட்டுக்கோங்க. இப்ப என்ன நீங்க தேடி வந்தீங்க? ஏன்னா ஒன்றை மட்டும் அப்படி சொல்லுங்க. தேடி வந்தேன். மறுபடியும் பாருங்கடா, ஒன்னத்தான் தேடி வந்தீங்கிறத. அப்போ நீங்க மானா பாத்திரம் தான் பிடிச்சிருக்கலாம். உங்க கையில என்ன பொருள் இருக்கு? கணை, அதாவது சிலிர் முகம் என்று சொல்லக்கூடிய கணை. இது என்ன தன்மை உடையது? இது காமிச்சேன்னு வச்சுங்களேன், அப்படியே வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை, காந்த சக்தி உடையது. ஏன்னா காந்த சக்திகள் அதிகம் இந்த கணை. நான் காமிச்சிருப்பேன். கணைக்கு மறு பேரு கணைக்கு சிலிர் முகம். சரிங்களா? சிலிமுகம் என்று கணை, அதாவது காந்த சக்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கணைக்கு உண்டு. அப்ப நீங்க மான பாத்தீங்கல்ல, இந்த கணையை காட்டியிருக்கலாம்ல. மானவசி மை நீங்க உங்ககிட்ட வந்து ஜாமான மட்டும் அது பார்த்துச்சுன்னு வச்சுங்களே, சரி அப்படியே ஓடி வந்து அப்படியே ஒட்டிக்கும். எங்க என்ன விஷயம்னா, ஒரு இந்த மண்ணு பூமி இருக்கு. இந்த மண்ணுல நிறைய காந்த துகள்கள் இருக்கும்ல. அப்ப அந்த காந்தத்தை கொண்டு வந்து அப்படி வச்சா அப்படியே எப்படி ஒட்டுது, அது மாதிரி என் ஜாமானை மட்டும் பார்த்துட்டு காமிச்சேன்னு வச்சுங்களேன், பார்த்தா அப்படியே ஓடி வந்து ஒட்டிக்கும். ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க. மானை பார்த்தேன் அப்படிங்கிறீங்க, இந்த கலையை நீங்க கையில வச்சிருக்கீங்க. உங்க சாமான பார்த்துட்டு தான் அது வேணாம்னு பயந்து ஓடிங்க போயிருக்கு. அப்படி இல்ல,